ஆதரவா இருந்தது இவர் மட்டும்தான். இப்ப இவரையும் வெறுப்பேத்திட்ட. இனிமே உனக்குன்னு யாருடி இருக்காங்க? வீட்டையே நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கிற அந்த மகராசி எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஏண்டா லக்ஷ்மணா, காஃபி ஏதாவது குடிக்கிறியா? இல்ல வேணாத்த. அட, அவன் தான் பொறுப்பு இல்லாம பேசுறானா, அதுக்காக நீ காப்பி கூட குடிக்காம உட்காந்துருப்பியா? பாருங்க அத்தை, எப்படி திமிரா நடந்துக்கிறான்னு. அவளை பத்தி தான் உனக்கே தெரியுமேடா. அவளுக்கு பணம் ஒண்ணுதான் பெருசு. புருஷனையும் மதிக்க தெரியாது, உறவையும் மதிக்க தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பாளா? அதை நினைச்சாதான் எனக்கும் சங்கடமா இருக்கு. அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? சரி, அதை இப்ப நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே நீ நெஞ்சு வலி வந்து படுத்தவன். இவளால திரும்பவும் ஏதாவது வந்துருச்சுன்னா அப்புறம் யார் பாக்குறது? நீ எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. என்னால முடியல அத்தை. இப்பவே நெஞ்செல்லாம் பட. ஐயோ பாத்தியா, நான் அப்பவே நினைச்சேன். சுந்தரி, நீ போய் மாத்திரை எடுத்துட்டு வாமா. போ. அதை விடு லக்ஷ்மணா, நான் உன்கிட்ட எதையுமே சொல்லி இருக்க கூடாது. தெரியத்தனமா சொல்லி தொலைச்சிட்டேன். நடந்தது நடந்து போச்சு. அதை நினைச்சு நீ வருத்தப்படாத. இல்ல அத்தை, என்ன இருந்தாலும் அவ உங்களை அடிச்சிருக்க கூடாது. அட, தெருவுல போனா மாடு முட்டுறது இல்லையா? இதையும் அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான்டா. இந்தங்க, இந்த மாத்திரை போட்டுக்கங்க. சொன்ன கேளுங்க. வாழ்க்கை கெட்டது போதாதுன்னு இப்ப உடம்பு சேர்ந்து கெடணுமா? போட்டுக்கங்க. போட்டுக்கடா. அம்மா, நீ காஃபி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். அவளை சொல்லி தப்பில்லைங்க. நம்ம யாரு, எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு அவளுக்கு தெரியல. பணம் அவ கண்ணை மறைக்குது. அதான் எல்லாரையும் உதாசீனப்படுத்துறா. அவ என்னமோ பண்ணிட்டு போறா. நீங்க எதையும் மனசுல போட்டு வருத்திக்காதீங்க. இது பாருங்க, இனிமே நீங்க ஹாஸ்பிட்டல் டியூட்டி மட்டும் பார்த்தா போதும். வீட்டு பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். பிரச்சனை வராம பாத்துக்கணும் சுந்தரி. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. என் மேல நம்பிக்கை வைங்க. பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நானே கல்யாணியை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். நீங்க தப்பா எடுத்துப்பீங்களேன்னு தான். நாங்க தப்பான வழியில போயிடுவோமோன்னு நீங்க சந்தேகப்படாதீங்கப்பா. சே, நான் சந்தேகப்படல. சந்தேகப்பட்டோ மேல நம்பிக்கை இல்லாமலோ நான் உன்னை விசாரிக்கல. நீயும் கல்யாணியும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். உங்களுக்குள்ள என்ன உறவுன்னு என் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறத விட நேரடியா விசாரிக்கிறது நல்லதுன்னு எனக்கு பட்டுச்சு. அதான் விசாரிச்சேன். எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், கல்யாணியை பத்தியும் தெரியும். கல்யாணி கஷ்டத்துல வளர்ந்த பொண்ணு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணு. கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு தயங்கவே மாட்டா. அவளோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் அவளோட எதிர்காலம் நல்லா அமையணும். என்ன சந்தேகப்படுறீங்களாப்பா? அவளை நான் நல்லா பாத்துக்க மாட்டேன், கஷ்டத்தை கொடுத்துருவேன்னு சந்தேகப்படுறீங்களாப்பா? ஐயோ, நான் அப்படின்னு நினைக்கலடா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லப்பா, நீங்க எதுக்காக தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆரம்பத்துல நான் சரி கிடையாது, தப்பானவன். நிறைய கெட்ட பழக்கம் என்கிட்ட இருந்துச்சு. அம்மாவை தவிர வேற யாரையும் நான் மதிச்சதே கிடையாது. உங்களை கூட மரியாதை குறைவா பேசியிருக்கேன். அதுக்கு என்ன, இப்பதான் நீ நல்லவனா திருந்திட்டியே. இருக்கலாம்பா. அடிதடி சண்டை தகராறுன்னு இருந்தவன அட்வைஸ் பண்ணி திருத்தினதே கல்யாணி தான்ப்பா. நான் இப்ப வேணா நல்லவனா இருக்கலாம். ஆனா இது எத்தனை நாளைக்குன்னு சந்தேகப்படுறீங்க. திரும்பவும் என் குணம் மாறி குடி அடிதடின்னு போயிட்டா கல்யாணியோட வாழ்க்கை தப்பாயிடுமோன்னு பயப்படுறீங்க. அப்படி நான் நினைக்கவே இல்லடா. இல்லைன்னு சொன்னாலும் அதுதான்ப்பா உண்மை. நான் கல்யாணி கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ப்பா, இனிமே செத்தாலும் தப்பான வழியில போக மாட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா மோகன். லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும்,
நல்லபடியா வாழணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குப்பா. கல்யாணி கூட இருந்தா இல்ல, அவ இருந்தா மட்டும்தான் என்னால இதை சாதிக்க முடியும். ஒருவேளை அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிட்டா நான் இப்படியே இருப்பேன்னு என்னால சொல்ல முடியாதுப்பா. அவ இல்லங்கிற விரக்தியில டேய், நான் என்னடா பேசிட்டு இருக்க? நான் உண்மையதான்ப்பா பேசுறேன். இப்ப என்னோட எதிர்காலம் கல்யாணி கையில தான் இருக்கு. அவ ஒருத்தையால தான் என்ன கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். அதுக்காக உங்களை மீறி கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்காதீங்க. உங்களோட சம்மதம் இல்லாம எதுவுமே நடக்காதுப்பா. நீங்க நீங்க வேண்டான்னு சொல்லிட்டா டேய், ஏன் அவசரப்படுற? இப்ப யார் வேண்டான்னு சொல்லிட்டாங்க? அவளை விட ஒரு நல்ல மருமக வேற யாருடா கிடைப்பாங்க? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு பூரண சம்மதம். அப்பா ஆமாண்டா, நான் மனசார தான் சொல்றேன். கல்யாணி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்ஸ்பா. நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டேய், நீ பழைய மோகனா இருந்திருந்தா சத்தியமா நான் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ தான் இப்ப பத்திரமாத்து தங்கமாயிட்டியே. இதுக்கெல்லாம் காரணம் கல்யாணி தான்ப்பா. ஓ அக்கா கிட்டயும் எங்கிட்டயும் நீ நடந்துக்கிற விதத்தை வச்சே சொல்றேன். கல்யாணியை நீ நல்லபடியா பாத்துக்குவ. தேங்க்ஸ்பா. கல்யாணியை பத்தி சொல்லவே வேண்டாம். ஒன்ன மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே நல்லா பாத்துக்குவா. ஓ அக்கா படிப்புக்கே உதவி பண்ணவளாச்சே, நம்ம குடும்பத்தை விட்டு கொடுத்துருவாளா என்ன? ஆமாப்பா, அவ ரொம்ப பொறுப்பான பொண்ணு. எல்லாத்துலயும் நிதானமா யோசிச்சு தெளிவான முடிவெடுப்பா. தப்புனா தப்பு, சரினா சரி, தைரியமா பேசுவா. யார்கிட்ட எப்படி பேசணும்னு அவளுக்கு நல்லா தெரியும்பா. டேய் போதும்டா, போதும். இன்னைக்கு என் மகன் முன்னாடி நின்று இவ்வளவு தெளிவா பேசுறான்னா அதுக்கு யார் காரணம்? கல்யாணி. கல்யாணி தான் என் மருமகன் நான் முடிவு பண்ணிட்டேன். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நீ அவசரப்படக்கூடாது. உன்னோட நோக்கம் படிப்பு. நல்லபடியா படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போ. அதை விட்டுட்டு மத்தவங்க மாதிரி ஜாலியா பேசுறது, ஊர் சுத்துறது, சினிமாவுக்கு போறது, இதுக்கெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன். டேய், நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என்னடா சிரிக்கிற? அப்பா, நீங்களே பர்மிஷன் கொடுத்தாலும் கல்யாணி அதுக்கு ஒத்துக்க மாட்டாப்பா. வெட்டியா ஊர் சுத்துறது, லூஸ் தனமா பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டா. பாசத்தை கல்யாணத்துக்கு அப்புறம் காட்டினா போதும், படிச்சு நல்ல வேலைக்கு போனாதான் கல்யாணம்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாப்பா. பொறுப்பா இருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் சொல்வா. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கல்யாணியோட குடும்பம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்பா இல்லாத பொண்ணு, சந்தோஷம்னா என்னன்னு தெரியாத பொண்ணு. அவ கடைசி வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி நீ தான் பாத்துக்கணும். பாத்துக்கிறேன்பா. உன்னால அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. இந்த ஒரு உறுதியை நீ எனக்கு கொடு, உங்க கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். என்ன நீங்க நம்பலாம்ப்பா. என்னால கல்யாணிக்கு ஒரு கஷ்டமும் வராத. நம்புறேன். நீ எப்படி இருந்த பையன், உன் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நான் கவலைப்படாத நாளே கிடையாது. ஆனா இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல ஜீவன் துணையா கிடைச்சிருக்கு. உனக்கு வழிகாட்டியா இருப்பா. அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பாத்துக்கிறேன்ப்பா. ஆனா அம்மாவை நினைச்சாதான் எனக்கு. அவளை நினைச்சா எனக்கே படபடப்பா தான் இருக்கு. ஏழை பொண்ணு, படிக்காத பொண்ணு. அது மட்டும் இல்ல, துளசிக்கு அவன் நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா? கட்டாயமா வேண்டான்னு தான் சொல்லுவா. அப்பா, ஏய், ஏன்டா கவலைப்படுற? ஓ அம்மாவை எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னோட எய்ம் நல்லா படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும். உங்களோட கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். அது என்னோட பொறுப்பு. போதுமா? தேங்க்ஸ்பா. மோகன், வா. இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன். புரியுதா? சரிங்கப்பா. போ. இந்த வீட்ல சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு நாதி கிடையாது. வீடா இது? ஐயோ கடவுளே, பசியில உயிர் போகுது. ஆஹா, இதுக்கு மேல தாங்காது.
அத்தை கூச்சப்படாம சாப்பிடுங்க. டேய் சாப்பிடுறதுல எனக்கு என்னடா கூச்சம்? இப்பவே வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. நீ உன் பொண்டாட்டியை கவனி. ஐயோ வேண்டாங்க, நல்லா சாப்பிடு. என்னால முடியாதுங்க, இப்பவே ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. சொன்னா கேளு, இது ஒண்ணு மட்டும்தான். என்னங்க நீங்க, நான் தான் முடியலன்னு சொல்றேன்ல. எல்லாம் முடியும், பேசாம சாப்பிடு. என்ன பாக்குற? சாப்பிடு. சாப்பிட்டு தான் எந்திரிக்கணும். ம்? அண்ணே, இன்னைக்கு சமையல் ரொம்ப பிரமாதம். சரிங்கம்மா. அம்மா நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கம்மா. இவங்க தின்னது போக மிச்சத்தை திங்க. நான் என்ன எச்ச சோறு திங்கிறவன் நினைச்சியா? இல்லைங்கம்மா, நான் ஏமா அப்படி நினைக்க போறேன்? சமையல் முடிச்சிட்டு எப்பவும் முதல் ஆளா என்ன கூப்பிடுவேன், இன்னைக்கே கூப்பிடல. நான் பசி தாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இல்லம்மா, ஐயா தான் இவங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிட சொன்னாருமா. அப்போ என்ன எச்சல சாப்பாடுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, நான் வேணா உங்களுக்கு புதுசா சமையல் ரெடி பண்ணி ஏய், தரேம்மா. முதல்ல நீ என்ன இல்லையா கவனிச்சிருக்கணும். இந்த வீட்ல உனக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? இவங்களா நானா? மிச்சம் மீதிய திங்கிறதுக்கு நானே பஞ்ச பரதேசி நினைச்சியா? சே 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 சே, இந்த வீட்ல நிம்மதியா சாப்பிட கூட முடியல. எப்படி கத்திக்கிட்டு இருக்கா பாரு. அம்மா, நீ சாப்பிட்டாச்சுல்ல, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? போய் தூங்கு. ஏங்க, பிரபா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். அவன் வரத்துக்கு லேட் ஆகுமா? அம்மா, சின்னையாவுக்கு சாப்பாடுமா? அவன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் போயிருக்கான், அங்கேயே பாத்துக்குவான். நீங்க சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. சரிங்கம்மா. அம்மா நான் கிளம்பட்டுமாம்மா? அதான் எஜமானிமா சொல்லிட்டாங்கல்ல, போ. சரிங்கம்மா. ஆ, ஆமா, பிரபாகர் பார்ட்டிக்கு போறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவனுக்கே லேட்டா தாங்க தெரிஞ்சிருக்கு. டாடி தப்பா நினைச்சுக்குவாரு, நீங்க சொல்லிடுங்கம்மான்னு ஈவினிங் தான் எனக்கு ஃபோன் பண்ணா. நான் தாங்க சொல்ல மறந்துட்டேன், சாரிங்க. இருக்கட்டும் சுந்தரி, அவனாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட நிம்மதியா இருக்கானே. பார்ட்டிக்கு போறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணாம எவ்வளவுக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிருக்கான். இடியட், வரட்டும். அவனாவது என் கூட சாப்பிடுவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஃபோனே பண்ணாத அவனுக்காக நான் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். அம்மாம்மா நான் போடுறேம்மா. உன்னை யாராச்சும் கூப்பிட்டாங்களா? உன் வேலையை பார்த்துட்டு போ. போ போற சொல்றேன்ல. சரிங்கம்மா. பாக்க வச்சு திங்குறாங்க, பட்னி போட்டு கொல்றாங்க. மனுஷங்களா இவங்க? இவங்களுக்கு தன்னோட வயிறு நிறைஞ்சா போதும். சுந்தரி சாப்பிட்டாச்சுல, போயிட்டு வா. ஓஹோ, என் எதிரில் நிக்க கூட எரிச்சலா இருக்கா? என் மேல அந்த அளவுக்கு வெறுப்பா? பழைய பொண்டாட்டி பாசம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். இருக்கியா செத்தியா சாப்பிட்டியான்னு கேட்க எனக்கு நீங்க யாரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. புவனா புவனா அந்த அளவுக்கு கேவலமாயிட்டா. கம்பல் பண்ணி சாப்பிட சொல்லத்தான் வராருன்னு நினைச்சேன். பார்க்க வச்சு தின்னவராச்சே. இவர்கிட்ட மனிதாபிமானத்தை எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. பட்னியா தூங்குறதுன்னு ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு 4 கேள்வியாவது கேட்காம தூங்க கூடாது. என்னங்க என்னங்க, மணி என்னாச்சு, இன்னும் படிச்சிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலமா, கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குறேன். உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல தூக்கம் கிட்ட என்ன ஆகுறது? இந்தாங்க, முதல்ல மாத்திரை போட்டுக்கிட்டு போய் தூங்குங்க. ஆமா, நைட்ல நான் என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துப்பேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் உங்க பொண்டாட்டிங்க, இது கூட தெரிஞ்சுக்க மாட்டேனா? மேல வாங்க, யார் பொண்டாட்டின்னு இன்னைக்கே முடிவு பண்ணிடலாம். தேங்க்ஸ். சொன்னா கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் நாளைக்கு படிச்சா போதும். சுந்தரி ப்ளீஸ், எனக்கு படிக்கலன்னா தூக்கம் வராதுமா. மனசை ரிலாக்ஸ்டா வச்சுட்டு போய் படுங்க, கண்டிப்பா தூக்கம் வரும். எழுந்துருங்க. எழுந்துறீங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ, குட் நைட். அங்க ஏன் போறீங்க? மனசை ரிலாக்ஸா வைங்க, அப்பதான் தூக்கம் வரும்னு சொன்னேன்ல. ஆமா, அங்க போனா தூக்கம் வராது, டென்ஷன் தான் வரும். பிரச்சனையை வெளியே போய் தேடிக்காதீங்க. வாங்க, இங்க வந்து தூங்குங்க. நைட்ல பிரச்சனை பண்ணிக்காம தூங்குறது நல்லதுதான். ஆனா பழக்க தோஷம்னு ஒண்ணு இருக்கு, அதை மாத்திக்க முடியாது.
10 நிமிஷமாவது புக்கு படிக்கலனா எனக்கு தூக்கம் வராது சுந்தரி. ப்ளீஸ்மா. சொன்னா கேட்க மாட்டீங்களே. சரி வாங்க. தேங்க்ஸ்.